வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் ஆக்டர் கார்த்தி நடித்து ஒரு வழியாக இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் வாவாத்தியார். இந்த வாவாத்தியார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 டேஸாக நம்மளால் வீடியோஸ் போட முடியல. ஸோ கடைசியாக வாவாத்தியார் படத்தை பற்றி நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் மொத்த அமௌண்ட்டையும் கட்டினா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மூவி ரைட்ஸ் ஏலத்துக்கு விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் கிடச்சிருந்தது. பட் அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் பேஸ் அமௌண்ட்டாக ஒரு 3 கோடி ரூபா செட்டில் பண்ணிருக்காரு. செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அப்பவும் கோர்ட் இல்ல, மொத்த அமௌண்ட்டையும் கட்டினா தான் ரிலீஸ் பண்ண விடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா டோட்டல் அமௌண்ட்டையும் கட்டி எல்லா பிரச்சனையும் முடிச்சு தான் இன்னைக்கு இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டிலேக்கு அப்புறமா, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வாவாத்தியார் எப்படி இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ரீசெண்டா மூவி டீம் ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே இந்த படத்தோடைய இன்ட்ரோடக்ஷன் அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்தில் கார்த்தியோடைய தாத்தாவா ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு. அவர் தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் இறந்து போற அதே நாள் அதே நேரத்தில் தான் கார்த்தி பிறக்கிறாரு. ஸோ ராஜ்கிரண் வாத்தியார் தான் நமக்கு திரும்ப பேரனா பிறந்திருக்காரு அப்படிங்கிறத முழுசா நம்புறாரு. ஸோ சின்ன வயசுல இருந்து பேரனை வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வாத்தியார் படங்கள் போட்டு காமிச்சு வாத்தியார் இதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு, வாத்தியார் சொன்ன மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாரு. அதே மாதிரி தான் ராமு, கார்த்தி பேர் தான் ராமு, அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வளரும் போதே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து நம்பியாரா ராமு மாறுறாரு. அது எப்படி மாறுறாருங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பியாரா மாறி ஒரு போலீஸா வளர்ந்து நிக்கிற ராமு திரும்ப எம்ஜிஆர் ஆனாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. 10 வருஷத்துக்கு அப்புறமா நலனுடைய ஒரு படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நடுவில் 2020 குட்டி ஸ்டோரியில ஒரு செக்மெண்ட் டைரக்ட் பண்ணாரு. பட் கடைசியா அவர் எடுத்த ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபிலிம் அப்படின்னா காதலும் கடந்து போகும், அது 2016 வந்தது. அதுக்கடுத்து இப்ப இந்த வாவாத்தியார் தான் எடுத்திருக்காரு. வாவாத்தியார் நலனுடைய ஸ்ட்ராங்கான ஒரு படமா அவருடைய ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கான ஆன்சரை நலனே கொடுத்துட்டாரு. என்னுடைய ஸ்டைல்ல என் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்காது, நான் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெயினாக படத்தோட ஹீரோ கார்த்தி, அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவருடைய கேரக்டரே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அவரை தாண்டி மீதி எந்த கேரக்டருமே இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அவங்க ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. வழக்கமாக பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோயின்கான ஸ்பேஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயினாக 2 பாட்டுக்கு தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லனா சத்யராஜ் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் தான் அந்த படத்தோடைய வில்லனா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் அவருடைய வில்லனிசமும் அந்த கேரக்டரும் இருந்துச்சு. டெக்னிக்கலாக படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சனா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அலப்பிக்கே உமாக் அந்த பாட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் படத்தில் என்ன ஒரு மைனஸ்னா, அந்த பாட்டை ஃபுல் சாங் இவங்க பிளேஸே பண்ணல, சின்னதாக ஒரு பிட்டா மட்டும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அந்த பாட்டு தான் நல்லா இருந்தது, அதை ஃபுல்லாக வச்சிருக்கலாமே அப்படின்னு. அதை தாண்டி மீதி சாங்ஸ் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சில இடங்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஓவராலாக ஒரு ஓகேவான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். மெயினாக படத்தோடைய எண்டில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட், அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருந்தது. நலனுடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிடுவார் அவருடைய ஸ்டைலில். இந்த வாவாத்தியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், யூஸ்வலான ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண விதம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவே இல்லை. இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் தான். இதை வச்சு நல்லாவே பண்ணியிருக்கலாம், ஆனால் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் பெருசாக காமெடியும் இல்லை, அதே மாதிரி மற்ற சீன்ஸுமே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கிரிப்பிங்காக இவங்க கொண்டு போகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும், ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த வாவாத்தியார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படமாக தான் இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் எந்தவித அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வாவாத்தியார் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படம் பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.